தாவேகாவில் செங்கோட்டையின் இணைப்பு சாத்தியமா? சாத்தியம்தான். எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனை பயன்படுத்தி விஜயும் திமுக எதிர்ப்பு வாக்களை தான் பிரிப்பார். சினிமா துறையிலையும் விஜய்க்கு நெருக்கமானவர். பாஜக தரப்புல நடந்ததெல்லாம் அவருக்கு ஏமாற்றமாக தான் அவர் கருதுவார். பேச்சுவார்த்தைகள் என்ன மாதிரி சார் செங்கோட்டையனுக்கு நடந்திருக்கும்? செந்தில் தியாகராஜன் எனக்கு நண்பர் தான். டிவிக்கே நோக்கி தான் 99% இருக்கு. அதுல நம்ம என்ன பார்க்குறோம்னா அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுல உறுதியா இருக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கு தமிழக அரசின் காலகட்டத்துல ரொம்ப சூடு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் கடந்த 2 நாட்களா நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயம் சாத்தியமாகுமா இல்ல அது கேள்விக்குறியாவே இருக்குமா அப்படின்றத சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். தமிழக அரசியல்ல பரபரப்பை கிளப்பக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் 1977 சத்தியமங்கலத்துல எம்எல்ஏவை தொடங்கி 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்எல்ஏவா இருந்திருக்காரு. ஸோ இப்போ அதிமுகவில இருந்து அவரை விலக்கியும் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க KS செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைய போறன்ற ஒரு பேச்சும் வந்துகிட்டே இருக்கு. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைப்பு சாத்தியமா? சாத்தியம்தான். அப்படியா? செந்தில் தியாகராஜன் அதற்கான வேலைகளை செய்கிறதாட்டு தகவல்கள் வருது. ஆரோவீரப்பன் அவருடைய ஒரு வாரிசு. அவர் செங்கோட்டையனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். கோவை செழியன் எம்ஜிஆருக்கு எதிராக போகும்போதெல்லாம் எம்ஜிஆருக்கு ஆதரவாக செங்கோட்டையன் அரசியல் களம் கண்டதுலேருந்து சினிமா துறையிலையும் விஜய்க்கு நெருக்கமானவர். ஸோ டைரெக்டாக அந்த கான்டாக்ட் இருக்கிறனால செங்கோட்டையன், ஏன்னா பாஜக தரப்பில் நடந்ததெல்லாம் அவருக்கு ஏமாற்றமாக தான் அவர் கருது. அவர் சிஎம் கேண்டிடேட்டாட்டே அதுக்கு வச்சு பொதுச் செயலாளர் எடப்பாடி ஒரு சிஎம் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு ஒரு டாக்கு எல்லாம் போன இடத்துல பாஜக வந்து இவரை பயன்படுத்திக்கிட்டு இது அதிமுக பிளவுபடுத்தி அண்ணாமலை மூலமாக சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி 18 சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி ஒரு 150 இடத்துல டெபாசிட் இழந்து 3வது தள்ளிடுவாங்கங்கிற ஒரு அச்சத்தை எடப்பாடி கொடுத்து மக்களவை தேர்தலிலே பாஜக மைனஸு மோடி மைனஸு அப்படி சொன்ன எடப்பாடி தரப்பு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அவ்வளோ ரெலவன்ஸ் இல்லாத சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனை பயன்படுத்தி அண்ணாமலை சீமானை முன்னிறுத்திடுவாருங்கிற அச்சத்தில் அது அவங்க உள்ளே வந்துட்டாங்க. ஸோ செங்கோட்டையன் 20 விழுக்காடு எடப்பாடி என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு பயன்பட்டார். அதை தாண்டி செங்கோட்டையனை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளும் இருந்து, ஏன்னா செங்கோட்டையனுக்கு அக்செப்டபிலிட்டி எடப்பாடியை விட அதிகம், எடப்பாடிக்கு சில மைனஸ் இருக்குது, அதெல்லாம் பேசப்பட்டாலும் அவங்க எடப்பாடி சைடே நின்றுட்டாங்க. 20% பெருசுங்கிற மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் அவங்க நின்றுட்டாங்க. செங்கோட்டையனுக்கு அது ஏமாற்றம். ஸோ நம்ம என்டிஏக்குள்ளே எடப்பாடி முதல்வரங்கத்தில் பயணிக்க முடியாது அவருக்கு. ஸோ அதனால் அவர் இன்னைக்கு எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டார். நாளைக்கு அவருக்கு 2 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ டிக்கெட்டு, மந்திரின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே போகலாம். ஆனால் போகலாம். ஆனால் அங்கே போனால் சொன்னமில்ல திமுக ஏஜெண்ட்டு அது இதுங்கிற ஒரு பிரச்சாரம் இருக்கும்போது அவர் இந்த இடத்துக்குள்ளே விஜய்கிட்டே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் சாத்தியக்கூறு அதிகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே முத்துசாமி இவரோட 40 ஆண்டு கால ரைவல் அவர் பவர்ஃபுல்லாக இருக்கார் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில். ஜூனியர் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஆர்கனைசராட்டு, ஸ்டாலினுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதியாட்டு ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோட கொங்கு மண்டலத்துக்குள்ளே மக்களவை தேர்தலில் 5 விழுக்காடு வாக்கை உயர்த்தி கொடுத்துருக்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் மிக முக்கிய வாய்ந்தவராட்டு அந்த இடத்துக்குள்ளே இருக்கும்போது அதிமுகவில் உள்ள 2 பேருக்கு கீழே தான் நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. வெள்ளக்கோயில் சாமிநாதன், தென் ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி அவங்க திமுக ட்ரெடிஷ்னல் ஆட்கள், அது பிரச்சனை இல்லை. ஸோ அதோடு நம்ம இங்கே விஜய்கிட்ட போனால் நம்பர் 2 ஆயிடலாங்கிற எண்ண ஓட்டங்கள் கருத்துக்கள் ஓடலாம் அவர் போகலான்னு நான் கருதுகிறேன்.
ஓகே. இப்போ கிட்டத்தட்ட விஜயோட கட்சிகள்ல பார்த்தோம்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், ஒரு 35-40 இருக்கக்கூடிய ஆட்கள். விஜய் மட்டும் தான் கொஞ்சம் மூத்தவரா இருக்காரு, என் ஆனந்த். ஆனா இந்த இடத்துல வந்து செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்துட்டாருன்னா ஆனந்துக்கு ரீப்ளேஸா தான் இருக்கும். ஆனந்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் செங்கோட்டையன் உள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் அடிபடுது. அதை எப்படி சார் எடுத்துட்டு ஆனந்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே. தவேகாவின் தந்தையே ஆனந்த் தான். கடுமையான வார்த்தை, அந்த வார்த்தை தான் உண்மை. அது விஜய்க்கு மனச்சாட்சிக்கு தெரியும். புஷி ஆனந்த் தான் தவேகாவின் தந்தைங்கிறது விஜய்க்கு மனச்சாட்சிக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஸோ புஷி ஆனந்துக்கு உழைப்பு, அவர் அந்த ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அவர்களை அரவணைக்கிறது, அவங்கள ஆர்டர் போடுறது, இதெல்லாம் இல்லைன்னா அந்த ரசிகர் மன்றம் இதே இல்லை. இப்போ அஜித்துக்கு ரசிகர் மன்றம் இல்லை, விஜய்க்கு ஏன் இருக்கு இந்த ரசிகர் மன்றம்? அத ஒரு ஆர்கனைஸ்டா கட்டி அமைச்சிட்டு ஒரு நபர் இருக்காங்க. ஒரு முன்னாள் எம்எல்ஏ புஷி ஆனந்த் கட்டி அமைச்சு இருக்கிறார். ஸோ அந்த இயக்கத்தில் புஷி ஆனந்துக்குள்ள ஒரு இடம்ங்கிறது வந்து ஒரு பெரிய இடம். அந்த இடத்த வந்து தவிர்த்துக்கிட்டு அந்த அந்த இயக்கம் நகர்றதே கஷ்டம். ஸோ புஷி ஆனந்த் பொறுத்தளவில் செங்கோட்டையன் விஜய்க்கு ஒரு பலமா வர்றத வரவேற்பார்னு தான் நான் கருதுறேன். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ இங்க விஜய்க்கு பெரிய அரசியல் புரிதல் இல்ல, இவர் வந்து இப்போதான் வந்து முதிர்ச்சி அடையாத ஒரு தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, கிட்டத்தட்ட பல வருடங்கள் அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வரும்போது இன்னும் அனுபவம் உள்ள கட்சியா மாறுமோ? ஏன்னா இவர்கிட்ட அரசியல் போயிருக்கு, அரசியலுடைய காலகட்டங்கள் என்ன அனுபவம் உள்ள கட்சி? அனுபவம் கட்சி லெட்டர் பேட் கட்சியா தானே இருக்காவ. என்ன சார் எடுத்தது இப்படி சொல்லிட்டீங்கன்னா? உண்மைதானமா நான் சொல்றேன். 2026 சிஎம் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க அனுபவம் அதுன்னு சொல்லும் போது லெட்டர் பேட் கட்சியா தானே இப்ப இருக்காவ. அவங்க 39 தொகுதியிலும் கேண்டிடேட் போடாம கட்சியே ரெஜிஸ்டர் பண்ணாம சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இதை பண்ணாங்க. அப்புறம் மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க. உலக தமிழர்கள் மத்தியில் படத்துக்கு ஒரு வசூலை இது பண்ணுறதுக்காக பிரபாகரன் சீமான்னு அதை ஒன்று கொடுத்தாங்க. அடுத்து விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு எடுத்த சீமானே சொல்கிறாரு, கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு இவர் உட்பட எடப்பாடி இவர் என்டிஏ அடிக்கிறாரு. அப்போ நீங்கள் அனுபவம் முதிர்ச்சி என்னங்கிறது அனுபவமே 26 தானே. செங்கோட்டை இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டேன். தேர்தல் அனுபவம் 26 தான் அனுபவங்கிறேன். அதை சொல்றதுக்கு தான் இதுவரை லெட்டர் பேடா இருக்காங்கிற கருத்தை நான் சொன்னேன். இல்ல, இது வரைக்கும் கூடிய விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா, விஜய் அவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்ல, அங்க சில மாற்றங்கள் இல்ல, தவறுகளும் கூட நடக்குது. அதுக்கு எதுக்கு நடக்குதுன்னு கேட்டா, அங்க வந்து ஒரு முதிர்ச்சியான ஆட்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லி கைட் பண்றதுக்கான ஒரு ஆள் இல்ல, அதுக்காக தான் அது நடக்குதுன்னு சொல்ற பட்சத்துல இப்ப செங்கோட்டையன் வரும் பொழுது இந்த தப்புக்கள், இந்த பிரச்சனைகள் எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே தான் நிறைய தப்பு நடந்துடுச்சே. நீங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணாமலே விளம்பரத்துக்காக ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி ஒரு சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை மட்டும் விழுந்ததுலே தப்பு. கூட்டணி ஆட்சி சொன்னது 2வது தப்பு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது 3வது தப்பு. 3 தப்பு தான் ஏற்கனவே நடந்து போச்சே. இதை செங்கோட்டையன் எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும்? ஸோ செங்கோட்டையனோட உள்ளடக்கி 26 என்ன பலம்னு பார்க்கணும். ஓகே. ஆனா இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் நாளைக்கு ஜாயின் பண்ணிட்டாருன்னா இன்னும் தாவேக எந்த மாதிரியான இடத்துக்கு 2026க்கு போகும் சார்? இப்போவே எந்த இடமும் இல்லைங்க. 26 தான் என்ன இடம்னு தெரியுங்க. உங்களுக்கு என்ன பலம்ங்கிறது செங்கோட்டையனையும் உள்ளடக்கிய தாவேகாவுக்கு 2026 தேர்தல் ஆணையம் சொல்லும். இப்போ செங்கோட்டையனுக்கு முன்ன என்ன பலம், செங்கோட்டையனுக்கு பிறகு இந்த பலம்லாம் ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட. இது புரிஞ்சவங்களுக்கு, வருமானங்களுக்கு புரியும். இப்போ பிராண்டிங் மார்க்கெட்டிங் பேசிகிட்டு இருக்கவங்க இப்போ சீமான் 8.2 எடுத்திருக்கிறாரு. இதுல இருந்து அவருக்கு நாளைக்கு என்ன பலம்ங்கிறது 26 தெரியும். நான் 17 போவாருங்கிறேன். என்ன பலங்கிறது ரிசல்ட்ல தெரியும். விஜய் இப்போ 0ல தான் இருக்கிறாரு, ஒண்ணும் இல்லாம தான் இருக்கிறாரு. இவங்க இப்போ காஞ்சிபுரத்துல கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசும்போது கூட, அதுக்கு முன்னாடி பேசும்போதும் திமுக வெர்சஸ் வந்து டிவிகேக்கு மட்டும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க நெக்ஸ்ட் அரசியல் நோக்கி பயணப்படுறாங்களா? டிஎம்கே வெர்சஸ் டிவிகேங்கிறது பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னாரு. நிதிஷ்குமாருக்கும் எனக்கு தான் போட்டி, என்டிஏ வெர்சஸ் சன் ஸ்வராஜ் பார்ட்டினாரு. 3% எடுத்தாரு. அது எல்லாரும் சொல்றது தானே. இல்ல சார், இப்போ அவர் வந்து தவிர்க்க முடியாத அரசியல் கட்சி தலைவரா உருவெடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பலருடைய விமர்சனங்களும் பார்க்க முடியுது. இப்போ இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் சொல்லும் போதும் செங்கோட்டையன் இணைகிற பட்சத்துல அவருக்கு சரியான ஒரு போஸ்டிங் கொடுக்கப்படும் தாவேகாவிலையும் சொல்றாரு. இதை எப்படி சார் போஸ்டிங் கொடுக்கலாம்? விஜய்க்கு முடிவு, செங்கோட்டையன் அவரும் பேசி அதை முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போவே ஒரு நல்ல போஸ்டிங் கொடுப்பாங்க. செங்கோட்டையன் அதுக்கு எல்லா தகுதியும் வாய்ந்தவர் தான். இப்போ அவருக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் என்ன மாதிரி சார் செங்கோட்டையனுக்கு நடந்திருக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து செந்தில் தியாகராஜன் எனக்கு நண்பர் தான், அவர்கிட்ட அதை பற்றி எனக்கு கேட்கவே இல்லை. ஓகே, நான் என்ன நடந்திருக்குங்கிறது
கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்து போகும், நாளைக்கு தெரிஞ்சு போகுமே, என்ன போஸ்ட்னு உடனே அனௌன்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சு போகும். அவருக்கு எல்லா தகுதியும் உள்ளவர் தான் செங்கோட்டையன். சசிகலா வருஷ செங்கோட்டையங்கிறதுல தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஆதரவு வளையம் இருந்தது. கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், எடப்பாடிக்கு ஒரு ரைவலாக இருந்தவர், எம்ஜிஆர் காலத்து ஆள். அவருக்குன்னு ஒரு பெரிய கேரியர் இருக்குது, அதை நம்ம மறக்க முடியாது. பட் என்ன கொடுக்குறாங்க என்னங்கிறது விஜய்க்க முடிவு, அவருக்கு முடிவு. ஓகே, இப்போ செங்கோட்டையனோட முடிவு என்னவா இருக்கும்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களை தோற்கடிக்கிறது மட்டுமே செயல்பாடா வச்சு இங்க இணைகிறாரோ? ஏன்னா திமுகவில் இருந்தும் அவருக்கு பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கு. அவர் திமுகவுக்கு போவாரா என்னன்றது சந்தேகத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல டிவிகேக்கு போவாரு அப்படின்றதையும் நீங்களும் சொல்றீங்க. அவர் தான் முடிவு எடுக்கணும். டிவிக்கே நோக்கி தான் 99% இருக்கு. அதுல நம்ம என்ன பார்க்குறோம்னா, அவர் எடப்பாடியை பலவீனப்படுத்துறதுல உறுதியா இருக்காரு, பலவீனம் படுத்துறதுக்கு உறுதியா இருக்காரு. ஓகே, ஆனா அதுக்கு விஜயை வெப்பனா பயன்படுத்த நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் செயல்படும் போது கட்சி ஒன்றிணையணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன், குரல் கொடுக்குறேன், எனக்கு இந்த கட்சி வந்து துரோகத்தை தான் பண்ணிருக்கு அதிமுக அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. பிரஸ் மீட்ல எல்லா இடத்துலயும் சொல்றாரு. அவர் அதுல இவ்வளவு நாளா இருந்த கட்சியை விட்டு வெளியேறினது அவருக்கு ஒரு வேதனையும் வருத்தத்தையும் கொடுத்துருக்குது. அவர் ஒரு பக்கம் இது பண்ண கூட இன்னைக்கு ராஜினாமா கடிதத்தையும், எம்எல்ஏவோட ராஜினாமா கடிதத்திலையும் அப்பாவு அவர்களை சந்திச்சு கொடுத்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் நாளைக்கு நடக்கும் அப்படின்ற செய்திகளையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த செயல்பாடுகள் ஒரு புறம் இருந்தாலும் 2026 களம் யாருக்கு சாதகமா இருக்கு? களம் திமுக கழகம் 45 விழுக்காடு வாக்குக்கு மேல ஸ்டாலின் எடுப்பாரு. 1-1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனை பயன்படுத்தி விஜயும் திமுக எதிர்ப்பு வாக்களை தான் பிரிப்பார். ஆனா இப்போ வந்து அதிமுகவுல இதுக்கப்புறம் என்னவாகும்னா, அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்களும் கூட டிவிகேல வந்து ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவலும் கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா செங்கோட்டையன் அதிருப்தியாளர்கள் எல்லாம் சேர்த்து விஜய் பேனர்ல டிக்கெட் தரேன்னு சொல்லி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஒருவேளை இந்த பக்கம் ஜாயின் பண்ணுவாங்க. திமுக நீங்க சொல்ற மாதிரி 40% மேலான ஓட்டுகள், 45%, 40%, 57-62 காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு. விஜய் திமுக எதிர்ப்பாளராட்டு 11 இருந்தே போயிட்டாரு. இவர் மன்றத்தில் உள்ள ஒருத்தரை பிரித்து பிளவுபட்டாச்சு. அதுலேருந்து அவர் அதிமுக ஆதரிச்சார். அதுக்கு பிறகு மோடியை போய் பார்த்தாரு. அதுக்கு பிறகு ஈழத்தமிழர் பிரச்சனையில் ராகுல் காந்தி கிட்ட ராய்சபா நின்னாரு. ஒரு பெரிய பச்சோந்தி ஆட்டு சம்பத் சிவாஜி மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு வந்துட்டார். ஆதவர்ஜுனா பாவம் அட்டுத்தனமா கருப்பு சோப்பு சைக்கிள்ல வந்தாரு, உளறிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரங்கள் எங்க கூட இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றிகள் சார். நன்றி மேடம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும்.